இன்றைக்கு தேவ செய்தியின் தலைப்பு ஆதி திருச்சபையும் குடும்ப வாழ்க்கையும் அதற்கு விரோதமான சாத்தானின் தந்திரங்களும். ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தெய்வ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற் காலமுமாகி 1ஆம் நாள் ஆயிற்று. நல்லா கவனிக்க வேண்டும். The creation of the world நம்ம பார்க்கும் பொழுது இட்ஸ் an interesting டாபிக். அது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆவியானவர் அங்க அசைவாடட்டா அங்க ஒரு கிரியேஷன் நடக்காது, அங்க ஒரு வெளிச்சம் வராது. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அது சபையாக இருந்தாலும் சரி, நம்ம வசிக்கிற வீடாக இருந்தாலும் சரி, ஆவியானவருடைய ஒரு அசைவாடல் அல்லது ஆவியானவருடைய உலாவுதல் இருக்க வேண்டும். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் வராம அங்க கிரியேஷன் இருக்காது. அப்ப ஒரு கிரியேஷன் இருக்கணும்னா, சம்திங் நியூ ஏற்படணும்னா ஆவியானுடைய அசைவாடலும் இருக்கணும், வெளிச்சமும் இருக்க வேண்டும். நம்ம அதை அறிந்து கொள்ள வேண்டும். வெளிச்சத்துக்கு பகல் என்றும் இருளுக்கு இரவு என்றும் ஆண்டவர் பேரிடுறாரு. இந்த 5 வசனம் புதிய ஏற்பாட்டின் ஒரு நிழலாட்டமாய் இருக்கிறது. நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது ஒன்று அவராலே அல்லாமல் உண்டாகவில்லைன்னு சொன்னா நல்லா கவனிங்க. இந்த கிரியேஷன்ல பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேருடைய இன்வால்வ்மெண்ட் இருக்கிறது. இது தனிப்பட்ட ஒரே ஒருவரால் நடக்கவில்லை. அப்படின்னு அந்த பழைய ஏற்பாட்டில் இந்த ஒவ்வொரு காரியமும் புதிய ஏற்பாட்டுக்கு நிழலாட்டமாக இருக்குது. தேவனாகிய கர்த்தர் உலகத்தை சிருஷ்டித்ததின் நிறைவேறுதல் தான் புதிய ஏற்பாடு. ஆதியாகமம் 2 அதிகாரம் 7 8 வசனத்தை
வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். தேவனாகிய கர்த்தர் ஏன் முதல்ல ஒரே ஒருத்தனை உருவாக்குகிறார்? அவர் உருவாக்கும் போதே 2 பேரையும் உருவாக்கி இருக்கலாமே. எல்லாம் கவனிங்க. ஒரே ஒருத்தனை உருவாக்கிட்டு அந்த ஒரே ஒருத்தனை கொண்டு வந்து அந்த ஏதேன் தோட்டத்தில் வைக்கிறார். 2 பேரையும் கொண்டு வந்து வைக்கல. வை? எதற்காக ஒரே ஒருத்தனை கொண்டு வந்து அங்க உட்கார வைக்கிறாரு? மல்கியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 15வது வசனம். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாயிருந்ததே, பின்னை ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படிதானே. நல்லா கவனிங்க. தேவ பக்தியுள்ள சந்ததியை, அந்த சந்ததியை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? சங்கீத புஸ்தகம் 22வது சங்கீதம் 30வது வசனம். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். தலைமுறை தலைமுறையாக ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படியாக. அந்த சந்ததி தலைமுறை தலைமுறையாக ஆண்டவருடைய சந்ததி என்னப்படும் அப்படின்னா, ஒரே ஒரு மனிதனுடைய ரட்சிப்புல அவர் சந்தோஷமா இருக்கலன்னு தெரிஞ்சுக்கிடுங்க. முழு குடும்பமும் ரட்சிக்கப்படதான் அவர் விரும்புகிறார். ஒரு குடும்பத்தில் ஒரே ஒருத்த மட்டும் பரலோகத்தை சுதந்திரிக்க அவர் விரும்புகிறார் நினைக்காதீங்க. முழு குடும்பமும் பரலோகத்தை சுதந்திரிக்க விரும்புகிறார். பவுல மாதிரி கல்யாணமே முடிக்காம இருந்தீனா நீ தனிப்பட்ட நபராய் போகிறதுல அவர் மகிழ்ச்சியாக இருப்பாரு. ஆனா குடும்பம்னு உனக்கு உருவாக்கிட்டாரா, குடும்பமாய் அங்க போகிறது தான் விரும்புவாரு. அதனாலதான் அந்த ஒரே ஒருத்தனை படைத்து அந்த ஒரே ஒருத்தனை ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வந்து வச்சிட்டதுக்கு அப்புறம்தான் குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் உருவாக்குகிறார். கர்த்தர் ஒரு காரியம் செய்கிறாருன்னா அதுல அர்த்தம் இருக்கும், அதுல காரணம் இருக்கும், அதுல நோக்கம் இருக்கும், அதுல தரிசனம் இருக்கும், அதுல திட்டம் இருக்கும். ஏனோ தானோ என்று சொல்லி அவர் எதையுமே செய்ய மாட்டார். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26வது வசனம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார். இதுல நமதுன்னு சொல்றாரு. அப்ப நமதுன்னு சொல்றாருன்னா
அதுல திரித்துவம் இருக்கிறது. அந்த திரித்துவம் ஒரே ஜாடை தான். யாருக்காவது தெரியுமா? யாருக்கும் தெரியாது. அப்ப ஆண்டவர், இட்ஸ் a plan of God. 26வது வசனம், இட்ஸ் a plan of God before creation of the human being. மனிதனை உருவாக்குறதற்கு முன்னால அவர் திட்டம் போடுகிறாரு. அந்த திட்டம் நமது சாயலாக, நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்கும். அவர்கள் சகலத்தையும் ஆளட்டும். நல்லா கவனிக்க வேண்டாம். இதுல தேவனுடைய தரிசனம், தேவனுடைய திட்டம், தேவனுடைய அன்பு அதுல மறைந்து கிடக்கிறது. அதுல ஒரு பேரண்டல் கேர் இருக்கிறது. சகலத்தையும் ஆளுகிறவர் அவர்தான். பேசுறது வாசித்தீங்கன்னா, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறுகிற சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள்னா அவருடைய சகல அதிகாரத்தையும் அவங்களுக்கு கொடுக்கிறாரு. தியானிச்சிருக்கிறோமா? அப்ப அவர் எந்த அளவுக்கும் அந்த மனுஷனை உருவாக்குறார், எந்த அளவு திட்டத்தோடு உருவாக்குகிறார், எந்த அளவு அன்போட உருவாக்குகிறார். We never knew God's love at the time of creation. அதை உருவாக்குற நேரத்தில் அவருக்குள்ள இருந்த அன்பு நம்ம யாருக்குமே தெரியாது. அதை நல்லா தெரிஞ்சுக்கிட வேண்டும். அவருடைய சாயல் சொல்றாரே, அந்த சாயல் அன்பு இருக்கிறது. அவருடைய சாயல் சொல்றாரே, அந்த சாயல்ல பரிசுத்தம் இருக்கிறது. நம்ம நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படித்தான் மனுஷனை உருவாக்குறாரு. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். நல்லா கவனி, இந்த வசனத்துல மண்ணை எடுத்து மனுஷனை உண்டாக்குறாரு. அவர் மண்ணை எடுக்க வேண்டாம், ஒரு வார்த்தை சொன்ன உண்டாயிரும். வார்த்தையில தான் உலகத்தை உண்டாக்குறாரு. வெளிச்சம் உண்டாக்கணும்னா வெளிச்சம் உண்டாயிட்டு, மனுஷனை உண்டாக்கணும்னு சொல்லிட்டா உண்டாயிரும். ஏன் மண்ணை எடுத்து மனுஷனை உண்டாக்குறாரு? மனுஷன் ஜீவாத்மாவானான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்குள் இருக்கிறது அவருடைய ஆவி. அதை ஜீவாத்மான்னு சொல்றது நாம சொல்லுகிறோம் ஆத்மா. வேதமும் அதை ஆத்மான்னு சொல்லுகிறது. நல்லா கவனிங்க, அவருடைய ஆவி நமக்குள்ள இருக்கிறது. அந்த ஆவியை தான் ஆத்மான்னு சொல்றோம். மரித்த உடனே மண்ணால் உருவாக்கப்பட்ட சரீரம் மண்ணுக்கு போயிருது. அவர் கொடுத்த ஆவி
ஆத்துமாவா அவரிடத்துல போகிறது. ஏன் மண்ணில் உண்டாக்குறாரு? அது மண்ணுக்கு போறக்கூடியது. இந்த சரீரம் பரலோகத்தை சுதந்திரிக்காது. நல்லா கவனிங்க. இந்த வெளிப்பாட கர்த்தர் பவுலுக்கு கொடுத்திருக்கிறாரு. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 50வது வசனம். சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதும் இல்லை. அப்போ இந்த சரீரம் பரலோகத்துக்குள்ள போக போறதில்லை. அவர் கொடுத்த ஆவி அவரிடத்துல போகணும். அந்த ஆத்துமா அழிஞ்சிடக்கூடாது. அவர் கொடுத்த ஆத்துமா பாதாளத்துக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்லிதான் சபையை உண்டாக்குறாரு. அதுக்கு தான் ஏதேன் தோட்டம். அங்க இருந்து தான் கட்டளை கொடுத்து உருவாக்குகிறாரு. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 8வது வசனம். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். நல்லா கவனிங்க. இந்த தோட்டத்தில் இருந்துதான் மனிதனோடு கூட உறவாடுகிறாரு. இந்த தோட்டத்தில் இருந்துதான் கட்டளை கொடுத்து வழி நடத்துகிறாரு. இந்த தோட்டத்தில் தான் உலாவுகிறாரு. இந்த தோட்டத்தில் தான் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறாங்க. God's voice. இந்த தோட்டம் தேவனையும் மனிதனையும் இணைக்கிற ஒரு பாலமாக இருக்கிறது. நல்லா கவனிங்க. இந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தோட்டத்தில் வச்சுதான் சொல்லி கொடுக்கிறாரு. அவங்களுடைய சத்தத்தை கேட்கிறாங்க. ஆதாமுக்கு பிறகு வந்த ஆபிரகாம் அவன் இந்த தோட்டத்துக்கு பதில் ஒரு கூடாரத்தை உண்டாக்குகிறான். அவரை தொழுது கொள்ள, அவருடைய கட்டளைகளை பெற, அவருடைய சத்தத்தை கேட்க. ஆதியாகமம் 12வது அதிகாரம் 7வது 8வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். அங்க இருந்து தான் அவனுக்கு உபதேசம் பண்ணுகிறாரு. அவனுக்கு எப்படிப்பட்ட உபதேசத்தை சொல்லிக் கொடுக்கிறார் தெரியுமா? ஆதியாகமம் 17வது அதிகாரம் 1வது வசனம். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நல்லா கவனிங்க. அவனை ஒரு நீதிமானாக மாத்துறாரு.
அவனை ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியாக உருவாக்குகிறாரு. அந்த கூடாரத்தில் தான், அதுதான் ஆபிரகாமுக்கு ஆலயம். அங்கிருந்து அநேக கட்டளைகளை பெற்று பரலோகத்தை சுதந்திரித்திருக்கிறான் என்று மத்தேயு 8:11 எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு சொன்னார், the purpose of the church is to teach the heavenly teachings and prepare the people to inherit the kingdom of God. பரலோகத்தை சுதந்திரிக்கிறதுக்கெல்லாம் நோக்கம். நேரப்போக்குக்கு சபை இல்லை, கதை விட்டுட்டு போறதுக்கும் சபை இல்லை. அங்க கட்டளைகளை கொடுத்து அவனை உருவாக்கி அவனை பரலோகத்துக்கு கொண்டு போறதுக்கு ஆபிரகாம் காலம் முடியுது. அவனுடைய சந்ததியை எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து கொண்டு வருகிறார். அவரை ஆராதிக்கிறதற்கென்று ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை உருவாக்குகிறார். அவர் சொல்லித்தான் அவங்க உருவாக்குகிறாங்க. யாத்ராகமம் 25வது அதிகாரம் 8வது வசனம், அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. நல்லா கவனிங்க, ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குற மோசேக்கு சொல்லுகிறாரு. அதை எப்படி செய்யணும், எப்படி கட்டணுங்கிறது எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கிறாரு. யாத்ராகமம் 33வது அதிகாரம் 7வது வசனம், மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்துக்கு புறம்பே தூரத்திலே போட்டு அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். அதுக்கு ஆசரிப்பு கூடாரம்னு பேர் வைக்கிறான். அங்கே இருந்துதான் இஸ்ரவேல் மக்களை போதித்து வழிநடத்தி கானானுக்குள்ள கொண்டு போகிறாரு. இந்த ஆசரிப்பு கூடாரம் சாலமோன் காலத்தில் நீக்கப்படுகிறது. அது நீக்கப்பட்டு தேவனுடைய ஆலயமாக கட்டப்படுகிறது. தாவீது அந்த ஆலயத்தை கட்ட ரொம்ப விருப்பப்பட்டான். ஆண்டவர் சொல்ல, நீ அநேக ரத்தத்தை சிந்திட்ட, நீ கட்ட வேண்டாம், உன்னுடைய கர்ப்ப பிறப்பு கட்டுவான், அவனுக்கு பேர் சாலமோன் சொல்லுவார். அப்போ அந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு கூட தேவன் எதிர்பார்க்கிற ஒரு பரிசுத்தம் இருக்கிறது. சாலமோன் காலத்தில் உருவாக்கப்பட்ட ஆலயம்தான் இன்றைக்கு வரைக்கும் நிலைத்திருந்து நீங்களும் நானும் அந்த ஆலயத்தில் இருந்துதான் அவரை ஆராதிக்கிறோம். அந்த ஆலயத்தில் இருந்தால் நம்மளை போதித்து நம்மளை வழி நடத்துகிறார். நல்லா கவனிங்க, இந்த ஆலயம் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகிற ஆலயம். இந்த ஆலயம் உன்னை போதித்து வழி நடத்துகிற ஒரு ஆலயம். உன்னை அங்க இருக்க விட மாட்டான். சாதாரணமா வெளியே கொண்டு போயிடுவான். சபையை விட்டு வெளியே கொண்டு போறான்னு ஒரு நாளும் நினைச்சிடாதீங்க. அவனுடைய நோக்கம் சபையை விட்டு வெளியே கொண்டு போறதல்ல, பரலோகத்தை விட்டு உன்னைய வெளியே கொண்டு போகிறான்.
எங்க ஓடி ஓடி போய் அட்டம்னாலும் பரலோகத்துக்கு போக முடியாது. அதனால தான் ஆண்டவர் நமக்கு பிசாசுக்கு இடம் கூடாதுங்கிற தேவ செய்தியை கொடுத்து கொண்டு வருகிறார். போகட்டும். ஆண்டவர் ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததியை உருவாக்கும்படியாக செய்கிறார். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 8வது வசனம். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைக்கிறார். 16வது 17வது வசனங்கள். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். ஏன் இந்த கட்டளை கொடுக்கிறார்னா, அந்த கட்டளையில தான் தெய்வ பயமே அடங்கி இருக்கிறது. அந்த கட்டளையில தான் அவனுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு அடங்கி இருக்கிறது. அந்த கட்டளையில தான் தேவ சாயல் அடங்கி இருக்கிறது. அந்த கட்டளையில தான் மரணமும் ஜீவனும் அடங்கி இருக்கிறது. அந்த கட்டளையில தான் பரிசுத்தம் அடங்கி இருக்கிறது. அந்த கட்டளையில தான் அவனுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு அடங்கி இருக்கிறது. அவங்களுக்கு தெரியாது. நல்லா கவனித்து கேளுங்க. 18வது வசனம். பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். மனுஷன் தனியாக இருக்கிறது நல்லதல்ல, ஏற்ற துணையை உண்டாக்குவேன்னு சொன்னார். அதுக்கு அர்த்தம் தெரியுமா? ஒரு தகப்பன் தம் பெத்த மகனுக்கு பெண் பார்க்கணும்னா என்ன செய்வான்? அதே காரியத்தை அவர் செய்கிறார். நாம் அதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் அவருடைய அன்பு நமக்கு புரியாது. அவனை உருவாக்கி அவன் மேல வச்சிருக்க அன்புக்காக தானே சொல்லிட்டு வர்றேன். ஏனோ தானோன்னு உருவாக்கிட்டான்னு நினைக்காதீங்க. மண்ணு தான், மண்ணில தான் உருவாக்குறாரு. அந்த உருவாக்கின அவர் மீது அவர் கருசனை உள்ளவராயிருக்கிறார். அந்த கருசனையில அவர் அவனோடு கூட இடைபடுகிறார். அவன் பெத்த பிள்ளைக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு எப்படி அனுப்புகிறான்? ஆதியாகமம் 24வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து வாசிப்போமே. ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியுமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி, நான் குடியிருக்கிற கானானியருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்துக்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனும் ஆகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படிக்கு நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை என்றான். நல்லா கவனிங்க. சொல்லிட்டு என்ன சொன்னான் தெரியுமா? 7வது வசனம் வாசிங்க. என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர் நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். அவர் அனுப்புவார். அவளுக்கு கான்ஃபிடென்டா சொல்றான்னா அவன் மகனுக்காக அவளை ஜெபிச்சிருக்கான்னு அர்த்தம்.
நல்லா கவனிங்க. கன்சர்ன். நீ பிள்ளைய பெற்றுட்டீங்கன்னா உன் பிள்ளை மேலே உனக்கு என்ன அக்கறை இருக்கும்? உன் பிள்ளையுடைய எதிர்காலத்து மேலே உனக்கு என்ன அக்கறை இருக்கும்? அதே அக்கறை தான் அவருக்கு. என் இனத்தாரிடத்துக்கு, என் தேசத்திற்கும் என் இனத்தாரிடத்திற்கும் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்ளுவேன் என்று. ஏன் என் இனத்தார்னு சொன்னா? ரத்த உறவுல பொண்ணு எடுக்கிறான். ரத்த உறவுல பொண்ணு எடுக்கிறான். இதைத்தான் ஆண்டவர் செய்கிறாரு. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 21வது வசனத்தில் இருந்து வாசிப்போம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வர பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அவனுடைய எலும்பு, அவனுடைய ரத்தம். நல்ல கவனிங்க. ரத்த உறவு. அவர் அதை தானே செஞ்சான். எப்படி நடத்துகிறாரு வாசிப்போம். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாயிருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எண்ணப்படுவாள் என்றான். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான். அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். அவர்கள் ஒரே மாமிசம். நல்லா கவனிங்க. இப்ப ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஆதியாகமம் 1வது அதிகாரம் 27, 28. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். நல்ல அவளை ஆசீர்வதிக்கிறார். அவங்க ஆசீர்வாதமா இருக்கணும். இப்ப அவருடைய ஜாடையில 2 பேருமே கொண்டு வந்துடுறாரு. ஆதாமும் அவருடைய ஜாடைக்கு தான் இருக்கிறான். ஏவாளும் அவருடைய ஜாடைக்கு தான் இருக்கிறாங்க. இவர்கள் அவனுடைய பிள்ளைகளாக வைத்திருக்கிறார். எந்த அளவுக்கு அவங்க மேல அன்பு வைத்திருக்கிறான்னு தெரியுமா? ஆதியாகமம் 2வது அதிகாரம் 19வது வசனம். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பேரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று. எந்த அளவுக்கு அவர் உருவாக்கின அந்த ஆதாம் மீது அன்பு வைத்திருந்தால் அவனை பேர் வைக்க சொல்லுவாரு. நல்ல கவனிங்க. ஒரு தகப்பன் தன் பிள்ளைய எப்படி நேசிப்பானோ மண்ணினாலதான் உருவாக்கினேன் பார்க்கல. அவர் எப்படி இயேசுவை தேவன் நேசிக்கிறாரோ அதே நேசம்தான் ஆதாம் மேல வைக்கிறாரு. அதனாலதான் அவனுக்கென்று ஒரு துணையை உருவாக்குகிறாரு. மனுஷன் தனிமையா இருக்கிறது நல்லதல்ல. ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்கும் சொல்லிதான்
ஏவாளை உருவாக்குகிறாரு. இந்த குடும்ப வாழ்க்கை நல்ல கவனிங்க, ஒரு பரலோக வாழ்க்கைக்கு ஒரு நிழலாட்டமாய் இருக்கிறது. இந்த உறவு தேவனால் உருவாக்கப்பட்டது. கணவன் மனைவி உறவுங்கிறது தேவனால் உருவாக்கப்பட வேண்டும். நீங்களா செலக்ட் பண்றதுல பிரயோஜனம் கிடையாது. அவர் இணைக்க வேண்டும். நீ அவரால் இணைக்கப்பட்டுட்டியா, உங்களை எப்படி பிரிக்கலான்னு பிசாசு காத்துக்கிட்டு இருப்பான். ஏன்னா அதுல பரலோகம் இருக்கிறது. அந்த கணவன் மனைவி உறவுல பரலோகம் இருக்கிறது. அது ஒரு பரிசுத்தமானது. நல்லா கவனிக்க வேண்டாம். இந்த உறவை குறித்து இயேசு சொன்னார். என் ஆண்டவர் இந்த உறவை எப்படி தேவன் உருவாக்கினாரோ அதை குறித்து சொல்றாரு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 3 முதல் 6 வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்தினாலாகிலும் தள்ளி விடுவது நியாயமா என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷனை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். ஆண்டவர் சொல்றதை புரியுங்க. இந்த உறவுங்கிறது தேவனால் ஏற்படுத்தப்பட்டது, தேவனால் இணைக்கப்பட்டது. ரெண்டு பேரும் தனியாவே கிடையாது, ஒரே சரீரம். மனைவி பரலோகத்தை சுதந்திரிக்கிறது கணவன் கையில் இருக்கு, கணவன் பரலோகத்தை சுதந்திரிக்கிறது மனைவி கையில் இருக்குது. நல்லா கவனிங்க. இந்த குடும்பத்தை அவர் உருவாக்கி அந்த குடும்பமா பரலோகத்துக்கு போக தான் அவர் விரும்புறாரு. அவர்கள் பிரிந்து போகிறது அவர் விரும்பவில்லை. 9வது வசனம், ஆதலால் எவனாகிலும் தன் மனைவி வேசித்தனம் செய்தது நிமித்தமே அன்றி. வேசித்தனத்திற்குள்ள போயிட்டான்னா அவன் மனைவிங்கிற கேட்டகரியை விட்டுட்டு விபச்சாரிங்கிற கேட்டகரிக்கு வந்துடுவா. அப்புறம் அவன் மனைவியா கிடையாது. அதனாலதான் சொல்ற, அந்த வேசித்தனம் செய்தது நிமித்தமே அன்றி அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தை விவாகம் பண்ணினால் அவன் விபச்சாரம் செய்கிறவனாயிருப்பான். நல்லவளா இருக்கிறா, உனக்கும் அவளுக்கு ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு, ஆனா அவ வாழ்க்கை பரிசுத்தம் தான். நான் அவளை விட்டுட்டு நீ வேற ஒருத்திய கட்டிட்டீன்னா நீ விபச்சாரக்காரன் சொல்றாரு. அதுக்கு அர்த்தம் தெரியுமா யாருக்காவது? பரலோகம் கிடையாது, பரலோகம் கிடையாது. பிள்ளை வரலாம், பிள்ளைகளை வளர்த்து பிள்ளைகள் பரலோகத்துக்கு கூட போகலாம், நீ போக மாட்டாய். வசனத்தின்படி சொல்றேன், நான் நியாயம் தீர்த்து நினைச்சிடாதீங்க. என் இயேசு சொன்னார், அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தி விவாகம் பண்ணால் அவன் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான். தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்றவனும் விபச்சாரம் செய்கிறவன,
அப்ப அந்த கணவன் மனைவி உறவுங்கிறது எத்தனை பரிசுத்தம் உள்ளது. அதுல பரலோகம் இருக்குது. நல்ல கவனிங்க, அதுல பரலோகம் இருக்குது. ரோமரின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 3வது வசனம். ஆகையால் புருஷன் உயிரோடு இருக்கையில் அவள் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் விபச்சாரி எண்ணப்படுவாள். அங்க வாஸ்தம் எவனாயிலும் தன் மனைவியை தள்ளிவிட்டு, புருஷனை குறித்து சொல்லப்பட்டது, இங்க மனைவியை குறித்து சொல்லுகிறார். அப்போ திரும்பி வாசிங்க. ஆகையால் புருஷன் உயிரோடு இருக்கையில் அவள் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் விபச்சாரி எண்ணப்படுவாள். விபச்சாரி எண்ணப்படுவாள். அப்ப கணவன் மனைவி உறவுங்கிறது தேவனால் இணைக்கப்பட்ட உணவு. அப்படி தேவனால் இணைக்கப்பட்ட உறவாக இருக்கிறபடியினால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காது இருக்க கடவன் ஆண்டவர் சொல்றாரு. தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காது இருக்க கடவன். குடும்ப வாழ்க்கைங்கிறது கணவன் மனைவியாக இணைக்கப்படுகிறது. அது தேவனால் நடைபெறுவதாக இருக்க வேண்டும். அது தேவனால் ஏற்படுத்தப்பட்டதாக இருக்க வேண்டும். அது தேவனால் இணைக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். அது தேவ சமூகத்திலே தேவனால் நடத்தப்படுகிறதா இருக்க வேண்டும். அப்பொழுது அது பரலோகத்தில் இணைக்கப்படும். அங்கே ஒரு பரலோக குடும்ப வாழ்க்கை நடைபெறும். அந்த குடும்ப வாழ்க்கை கரைபடவும் கூடாது, பிரிந்து போகவும் கூடாது. விவாகம் என்பது கனமுள்ளது. விவாகம் மஞ்சம்ங்கிறது பரிசுத்தம் உள்ளது. வாசிப்போமா? எபிரேயரின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 4வது வசனம். விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளதாயும், விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும், விவாக மஞ்சம் அசூசிப்படாததாயும் இருப்பதாக. விவாக மஞ்சம் அசுசிப்படாததாயும் இருப்பதாக. அப்ப ஆண்டவர் அதை எவ்வளவு பரிசுத்தமாய் இருக்க விரும்புகிறார். நல்லா கவனிக்க வேண்டாம். மல்கியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 11வது 12வது வசனங்கள். யூதா ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள். இஸ்ரவேலிலும் எருசலேமிலும் அருவருப்பான காரியம் செய்யப்பட்டது. கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூதா ஜனங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கி அந்நிய தேவதையின் குமார்த்திகளை விவாகம் பண்ணினார்கள். கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூதா ஜனங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கி அந்நிய தேவதையின் குமாரத்திகளை விவாகம் பண்ணினார்கள். இப்படி செய்கிறவன் எவனோ அவன் காவல் காக்கிறவனாயினும் உத்தரவு கொடுக்கிறவனாயினும் சேனைகளின் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துகிறவனாயினும் அவனை யாக்கோபின் கூடாரங்களில் இராதபடிக்கு கர்த்தர் சங்கரிப்பார். யாக்கோபின் கூடாரத்தில் இராதபடிக்கு சங்கரிப்பாரா. யாக்கோபின் கூடாரங்கிறது அவருடைய பரிசுத்த ஸ்தலம். பரலோகம் போக முடியுமா? 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம்
14 முதல் 18 வரை வாசிக்க கேட்போம். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? நல்ல கவனிங்க. பவுல் ரொம்ப பியூட்டிஃபுல்லா எழுதியிருக்க. திருமணம் முடிக்காதவங்க, அவன் திருமணம் முடிக்காதவன் எந்த அளவுக்கு கர்த்தரிடத்திலிருந்து வாங்கி வந்தா எழுதுவான், எந்த அளவுக்கு கர்த்தரிடத்துல வாங்கிட்டு வந்தா அதை எழுதுவான். வாசிப்போம். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவர் அவனை தேவ சாயலாக இணைத்தது உருவாக்கினதோ, ஏதேன் தோட்டத்தில் அவர்களோடு உறவாடினதோ எதை குறிக்கிறது? அது யாகமம் 1வது அதிகாரம் 27வது வசனம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தெய்வ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். அவர்களை தேவ சாயலாக ஆணும் பெண்ணுமாக குடும்பத்தை சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 3:8. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்ப தேவனோடு கூட ஒரு உறவு அவர்களுக்குள்ளே இருக்கிறது. இந்த 2 வசனமும் அவங்க தேவனுடைய பிள்ளைகள்ங்கிறத நிரூபிக்கிறது. இந்த 2 வசனமும் கர்த்தர் அவர்களை நேசிக்கிறாருங்கிறத நிரூபிக்கிறது. புதிய ஏற்பாட்டின்படி அந்த 2 வசனமும் அவருடைய ரட்சிப்பை குறிக்கிறது. இதை குறித்து புதிய ஏற்பாட்டில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 12வது 13வது வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். யார்? ரட்சிக்கப்பட்டவர்கள். வாசிப்போம். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அவங்க தேவனால் பிறந்தவர்கள். இது ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை. இது மாம்சப்படியான வாழ்க்கை அல்ல. அப்ப இது ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில அவள் இரத்தத்தினாலாவது புருஷன சித்தத்தினாலாவது மாம்சத்தினாலாவது பிறக்கவில்லை, அவள் தேவனாலே பிறந்தவள் எழுதப்பட. இதே தான் அங்க நடந்தது. ஆதாமோ ஏவாளோ இரத்தத்தினாலோ மாமிச சித்தத்தினாலோ புருஷனுடைய சித்தத்தினாலோ பிறக்காம தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள். பகலில் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுகிற தேவனாய் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உலாவுகிறவர், அங்க உலாவுகிறவர் சபையா இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, உலாவ வேண்டும். லேவியராகமம் 26வது அதிகாரம் 12வது வசனம். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நல்ல கவனிங்க.
அவர் நம்மளை அவருடைய பிள்ளையா வச்சாருன்னா நம்ம வீட்டில் உலாவுவார். உபாகமம் 23வது அதிகாரம் 14வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை இரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாத படிக்கு உன் பாளையம் சுத்தமாய் இருக்க கடவது. உன் வீட்டில் கர்த்தர் வாசம் செய்வாரு. உன் வீட்டில் கர்த்தர் உலாவுவாரு. அப்படின்னா உன் வீடு எவ்வளவு பரிசுத்தமா இருக்கணும். நம்ம வீட்டில் வந்து அவர் தங்கி இருப்பாரு. நம்ம குடும்ப தலைவராக இருந்து நமக்கு சொல்லிக் கொடுப்பாரு. உன் வீட்டில் எந்த நேரமும் தேவ பிரசன்னம் இருக்கும். அது தேவனுடைய ஆலயமாக இருந்தாலும் சரி, தேவ பிள்ளைகளுடைய வீடாக இருந்தாலும் சரி, அவர் உலாவுகிற தேவன். ரட்சிப்புன்னு சொல்லிட்டாலே அவர் நமக்குள்ள வந்து நம்மளோட கூட ஐக்கியப்படுறது பேர் தான் ரட்சிப்பான். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 20வது வசனம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். என்னங்க அர்த்தம் இது? உன்னை பிள்ளையா வச்சிருக்காருன்னு அர்த்தம். ஐயா உன் கூடயே வந்து உட்கார்ந்துருப்பாரு. நீ சாப்பிடும் போதும் சரி, நீ படுத்திருக்கும் போதும் சரி, நீ குளிக்கும் போதும் சரி, அவருடைய பிரசன்னத்தை நீ உணர முடியும். நல்லா கவனிங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம வீடு அப்படி இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். உலாவு வாரம் 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 16வது வசனம். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. அப்ப நம்முடைய வீட்டையும் ஆலயமா தான் வைக்க விரும்புறாரு. சண்டை போட்டு இருந்தீங்கன்னா வீட்டுட்டு போயிடுவாரு. நல்லா கவனிங்க. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 1வது வசனம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டா இருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். ஏன் இந்த பரிசுத்தத்தின் பூரணத்தை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் எழுதுகிறார். What's the importance of this sanctification? இந்த சுத்திகரிப்பு தான் உன்னை அவருடைய சாயலுக்கு கொண்டு வரும். அவருடைய சாயலுக்கு நீ மாறினா தான் மேலே போக முடியும். வாசிப்போமா? 1 யோவானின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதென்று பாருங்கள். எவ்வளவு பெரியது அன்பு! அந்த அன்பு தான் ஆதாம்கிட்ட காட்டுறாரு. In the beginning, at the time of creation, God showed his love. நம்ம கிரியேஷனை மட்டும்தான் இது வரைக்கும் பார்த்துருக்கிறோம். அதில் அன்பை பார்த்தோமா? அந்த அன்பு இருந்ததுனால தான் அவனை பேர் வைக்க சொல்றாரு. அந்த அன்பு இருந்ததுனால தான் அவனுக்கு ஒரு துணையை தேடுறாரு. அந்த துணையை தேடி ஒரு குடும்பத்தை உருவாக்கி வைக்கிறாரு.
நல்லா கவனிங்க, வாசிப்போம். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால், அவர் இருக்கிற வண்ணமாகவே, அப்படின்னா அந்த சாயல்ல அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். அதுக்குதான் சுத்திகரிப்பு, அதுக்குதான் சாங்டிபிகேஷன். அந்த சுத்திகரிப்பு உன்னை அவருடைய சாயலுக்கு கொண்டு வரணுமா? எப்படி அவருடைய சாயலுக்கு நம்மளை மாற்றுகிறார் தெரியுமா? 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 18வது வசனம், நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அந்த சாயலாக ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக. அது என்ன சாயலா? மகிமையின் சாயல். அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுத்தப்படுகிறார். அப்படின்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு அவர் விரும்புவார். ஒரு குடும்ப வாழ்க்கையை உருவாக்குறாரு. அந்த குடும்ப வாழ்க்கை எப்படி பிசாசு நாசப்படுத்துவான்? ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் முதல் 6 வசனங்கள்ல ஏவாளை வஞ்சிக்கிறான், ஏமாத்துறான், கட்டளையை மீற வச்சிட்டான். அது அவளை சாபத்தை கொண்டு வந்தது உண்மைதான். தேவ உறவை பிரிச்சது உண்மைதான். தேவன் வைத்திருந்த தோட்டத்திலிருந்து வெளியே தூக்கி போட வைத்தது உண்மைதான். ஆனா அந்த விஷம் அவ சந்ததிக்குள்ள போகணும் அவளுக்கு தெரியுமா? அங்க பாய்சன் ஆக்குனா அவ கர்ப்பம் தெரிக்கிறா, 2 பிள்ளைய பெறுகிறான். ஆதியாகமம் 4வது அதிகாரத்தில் முதல் 8 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் ஒருத்தன் நல்லவனா பிறக்கான், ஒருத்தன் கெட்டவனா பிறக்கிறான். கெட்டவன் நல்லவனை கொலையை செஞ்சிடறான். ஏன் அது நடந்தது? பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனால. குடும்ப வாழ்க்கையில பிசாசுக்கு இடம் கொடுத்தா குடும்ப வாழ்க்கையை நாசப்படுத்திடுவான். அல்லேலூயா.